ஆதியாகமம் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். போதும். தேவன் இந்த வசனத்தை நமக்கு விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எனக்கு தீமை செய்ய, எல்லாரும் சொல்லாமா, தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது படியே, எல்லாரும் சத்தமா சொல்லலாம், வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். போன வியாழக்கிழமையிலே இந்த வசனத்திலிருந்து ஒரு சிறிய தியானத்தை நாம் தியானித்தோம். ஆண்டவர் இன்னும் அதிகமான தியான செய்தியை கர்த்தர் என்னோடு அவர் பேசினார். ஆண்டவருக்கு இன்றும் என்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த இடத்திலே அருமையான தேவ மனிதன் யோசேப்பு ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தைகளை பேசுகிறதை பார்க்கிறோம். என்ன பேசுகிறார்? ஏராளமான ஜனங்களை காப்பாற்றும்படி, எப்படி ஏராளமான ஜனங்களை காப்பாற்றும்படிக்குத்தான் ஆண்டவர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார், அல்லது என் வாழ்க்கையிலே வந்த தீமைகளை அவர் நன்மையாய் மாற்றியிருக்கிறார் என்று கூறுகிறதாய் பார்க்கிறோம். ஒரு அருமையான உணர்வை பார்க்கிறோம், ஒரு அருமையான உணர்வு. விசேஷமான ஒரு தேவ மனிதனாய் வாழ்ந்த இந்த யோசேப்பின் வாழ்க்கை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பல விதங்களிலே முன்மாதிரியாய் இவை விளங்குகிறது. ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் வாழ்க்கையையும் இந்த அருமையான ஒரு தேவ மனிதன் யோசேப்பின் ஜீவியத்தையும் வேத பண்டிதர்கள் அவர்கள் ஒப்பிட்டு பேசுவார்கள். கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருப்பது போல இருக்கும். உண்மைதான். ஏராளமான தேவ ஜனங்களை, ஏராளமான மக்களை காப்பாற்றுவதற்காக அந்த அருமையான மனிதன், தேவ மனிதன் யோசேப்பை தேவன் உயிரோடு அவர் வைத்திருந்தார். இடையே சாகும்படியான சூழல் அநேகம் வந்தது. எந்த இடத்திலும் அவனுடைய ஜீவன் போய்விடாதபடிக்கு இந்த ப்ராசஸுக்காக, இந்த விஷயத்துக்காக, அது என்ன, அநேக ஜனங்களை உயிரோடே காப்பதற்காக ஜீவனோடு வைத்ததாய் பார்க்கிறோம். ஆண்டவராய் கிறிஸ்து இயேசுவும் இந்த உலக ஜனங்களை காப்பாற்றுவதற்காக, உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திலே உயிராய் பிறந்ததாய் பார்க்கிறோம், இல்லையா? அநேக விதங்களிலே இந்த யோசேப்பின் வாழ்க்கை முன்மாதிரியாக விளங்குவதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் மிக அருமையான தேவ மனிதன் இந்த யோசேப்பிடத்திலே சில கேள்விகளை கேட்டால் அவன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையான இருதயத்தோடு அவன் சில வார்த்தைகளை பேச முடியும். ஏன் யோசேப்பு, உன்னுடைய குடும்பத்திலே உன்னோடு கூட பிறந்தவர்கள் ஏராளமான பேர் இருந்தார்களே, நீ மட்டும் அப்படி என்ன விசேஷமானவன் இல்லையா? உன்னுடைய குடும்பத்திலே நிறைய பேர் இருக்கிறார்கள், உன்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம், ஆனால் நீ மட்டும் சற்று விசேஷமானவனாய் இருப்பது அது எப்படி என்று கேட்டால் அவன் சொல்லுவான், மற்ற எல்லாரையும் விட நான் பல பாடுகளின் வழியாய் வந்தவன் என்று சொல்லுவான். எப்படிங்க? பல பாடுகளின் வழியாய் நான் வந்தவன், ஆழமான குழிக்குள்ளே போடப்பட்டவன். இனிமேல்
இவன் மேலே வரவே முடியாது, இனி இவனுக்கு வாழ்க்கையே கிடையாது என்று சொல்லுகின்ற அளவு ஆழமான ஒரு குழிக்குள்ளே போடப்பட்டவன் நான். இஸ்மவேலரிடத்திலே விற்கப்பட்டவன், மீதியானியராகி அந்த இஸ்மவேலரிடத்திலே விற்கப்பட்டவன். நான் இந்த உலகத்திலே வாழ முடியாது, யாருமே இல்லை என்ற ஒரு 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 அனாதையான சூழ்நிலைக்குள்ளே நான் சென்றவன். அப்படிப்பட்டவனாகிய நான் உயிரோடு காக்கப்பட்டேன். நான் உயிரோடு கூட காக்கப்பட்டேன். அதற்கு காரணம் உண்டு என்கிறார். எப்படி? அதற்கு காரணம் உண்டு என்கிறார். என் வாழ்க்கையிலே ஏராளமான தீமைகள் உண்டானது, சொல்ல முடியாத தீமைகள். சொந்த குடும்பத்தாரே, சொந்த வீட்டாரே, என்னோடு கூட கூட பிறந்தவர்கள் உண்மையான அன்பை காட்டவில்லை. அவ்வளவு தீமைகள் என் வாழ்க்கையிலே வந்தது. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றினார், நன்மையாய் மாற்றினார். அதற்கு காரணம் உண்டு. சாக போன நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அதற்கும் என்ன உண்டு? காரணம் உண்டு. வேறு யார் வாழ்க்கையிலையும் இவ்வளவு தீமைகள் உண்டாயிருக்காது. ஆனால் என் வாழ்க்கையிலே அவ்வளவு தீமைகள் உண்டானது. அந்த தீமையெல்லாம் தேவன் சத்தமா நன்மையாய் முடிய பண்ணினார். அதற்கும் காரணம் உண்டு. நான் அதை உணர்ந்திருக்கிறேன் என்கிறார். எப்படி? அந்த சிந்தையோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லாமல் அறிக்கையிடுகிறான், சொல்லாமல் சொல்லுகிறான். அந்த உணர்வின் வெளிப்பாடுதான் இந்த வசனம். மீண்டும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், நீங்கள் எனக்கு தீமை செய்ய தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு, வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதை, அந்த தீமைகளை, அந்த இக்கட்டுகளை, அந்த சூழ்நிலைகளை அவர் நன்மையாக முடிய பண்ணினார். ஒருவேளை சிறு வயதிலேயே நான் இந்த காரியத்தை உணர்ந்திருக்கலாம். ஆனால் எனக்கு இது புரியவில்லை. ஆண்டவர் என்னோடு பேசினார் இல்லையா? ஆனால் நான் அதை உணர்ந்திருக்கவில்லை. ஆனால் ஏதோ ஒரு திட்டம் பின்பதாக இருக்கிறது என்ற காரியத்தை மட்டும் அறிந்து கொண்டேன் என்று சொல்லாமல் சொல்லுவான். ஒரு சொப்பனம் வருகிறது. இவனுக்கும் அது புரியவில்லை, பெற்றோருக்கும் புரியவில்லை, கூட பிறந்தவர்களுக்கும் புரியவில்லை. ஆனால் கோபம் வருகிறது, பொறாமை வருகிறது. இவர் யோசேப்பு ஏதோ ஒரு திட்டம் பின்னதாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இல்லாமல் இந்த சொப்பனம், இந்த ஈடுபடுதல் உண்டாகி இருக்காது என்ற காரியத்தை மட்டும் நான் உணர்ந்து கொண்டேன். ஆகவேதான் பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் நான் பின்னிட்டு திரும்பவே இல்லை என்று சொல்லுவார். எப்படி? பாடுகளிலும். ஒருவேளை நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்திருந்தால் பின்னிட்டு ஒருவேளை ஓடி இருப்போம். இவ்வளவு பாடுகளா, இவ்வளவு கஷ்டமா, ஓ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இவ்வளவு வேதனை நிறைந்ததா என்று ஒருவேளை நாம் பின்னிட்டு என்ன செய்திருக்கலாம்? ஓடி இருப்போம். ஆனால் யோசேப்பு முன்வைத்த காலை பின் வைக்கவே இல்லை. தேவ திட்டம் ஒருவேளை புரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு உணர்வு, ஏதோ ஒன்று பின்னே இருக்கிறது. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆகவேதான் பாடுகள் உண்டான பொழுதும் நான் சோர்ந்து போகவே சோர்ந்து போல. பாவ சோதனை வந்தது, பெரிய பெரிய பாவ சோதனை. அவைகளிலும் நான் என்னை காத்து கொண்டேன். ஆமாவா இல்லையா?
அந்த ஒரு பெரிய ஒரு பாவ சோதனை வந்தப்ப அவர் சொல்றாரு, நான் இந்த பாவத்தை இதுக்கு முன்னாடி நான் செய்ததில்லை, இப்படி போய் என்கிட்ட வர்றீங்க அப்படின்லாம் சொல்லல. தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்ற வார்த்தையை வைக்கிறார். அதை வாசிங்கள், அந்த வசனத்தை. ஆதியாகமம் 39:9 வாசிங்க வேகமா. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இந்த வார்த்தையின், இந்த வசனத்தினுடைய அந்த அஸ்திபாரம் தேவனாய் இருந்தார். அவன் சொல்றான், எப்பா ஏமா உன்னைய மட்டும் உங்க வீட்டுக்காரி என்கிட்ட என்ன செய்யல, என்கிட்ட ஒப்பு கொடுக்கல, மீதி எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு, நான் தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்க நான் இப்படி அசுத்தமான ஒரு பாவத்துக்கு என்ன செய்ய முடியாது, உடன்பட முடியாது. உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்யறது? என்ன இருக்குது உள்ளே? என்னோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். ஏதோ முன்பு சிறு வயதிலேயே அவர் என்ன செய்து விட்டார், பேசிவிட்டார். ஒரு நோக்கம் உண்டு, அந்த நோக்கத்தை நான் பாழாக்க மாட்டேன். புரியவில்லை. சூரியன் சந்திரன் எல்லாம் என்னை வணங்குகிறது, ஸ்டார்கள் எல்லாம் சுற்றி நிற்கிறது, இன்னும் ஒன்றுமே புரியவில்லை. ஆனால் ஏதோ ஒன்று உள்ளே இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சில நேரத்தில் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பது ஒருவேளை உங்களுடைய அறிவுக்கு விளங்காமல் கூட இருக்கலாம். ஆனால் நேர்கோட்டிலிருந்து பாதை மாற வேண்டாம். ஆண்டவர் அன்பாய் பேசுகிறார். ஆண்டவர் என்னோடு தான் பேசுகிறாரா? புரியலையே. ஆண்டவர் இந்த விஷயத்தை புரியவில்லை, ஆனால் ஏன் என்னோடு கூட அவர் ஈடுபட்டு கொண்டிருப்பது மட்டும் எனக்கு தெளிவாய் தெரிகிறது என்ற உணர்வு இருந்தால் அன்பாய் அவர் கேட்கிறார், நேர்கோட்டை விட்டு விலகி விடாதே மகனே. யோசேப்பு அப்படி இருந்தான். the man of God. யோசேப்பு புரியவில்லை அவனுக்கு. சிறு பிராயத்திலேயே ஆண்டவர் ஒரு பெரிய சொப்பனத்தை, ஆச்சரியமாயிருக்கிறது, என்ன அர்த்தம் புரியல. ஆனால் உள்ளுணர்விலே ஏதோ ஒன்று பின்னாடி என் பின்பு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், பின்னிட்டு தேவ பிள்ளையே, ஒரு மிகப்பெரிய பாடத்தை ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த நாட்களிலே அநேக கிறிஸ்தவர்கள் மிக எளிதாய் பின்னிட்டு பார்க்கிறார்கள். மிக எளிதாய், மிக ஈஸியாய் முன்வைத்த காலை பின் எடுப்பதற்கு யோசிப்பதே இல்லை. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உன்னோடு பேசி உன்னை அன்பாய் அவர் எச்சரிக்கிறார். முன்வைத்த காலை பின் வைக்காதே. இந்த மனிதன் யோசேப்பை பார், பாடுகளிலும் பிரச்சனைகளிலும் அவன் சோர்ந்து போகவே இல்லை. சாகும்படியான சூழல் நிறைய வந்தது. ஒரு பெரிய ஆழமான குழிக்குள்ளே. யோசிச்சு பாருங்க, யோசேப்பின் வாழ்க்கையிலே வந்த போராட்டங்கள் இங்கு வந்திருக்கிறதா? ஒருத்தர் சொல்லுங்க, யோசிங்களே. வீட்டில் நம்ம குடும்பத்தில் பிள்ளைகளாக நம்ம ஒரு 3 பேர் அல்லது 2 பேர் இருந்தா அதுல ஒருத்தர் 2 பேர் உங்க கூட என் கூட பேசாம இருக்காங்க, கொஞ்சம் கோபமா இருந்தாலே உள்ள என்ன செய்ய மாட்டேது, உள்ள நமக்கு என்ன செய்ய மாட்டேது, தாங்க மாட்டேது. கூட பிறந்த அத்தனை பேரும் அவனை விரோதிக்கிறார்கள். என் குடும்பம் என் மேல அன்பா இல்ல, பேசாம செத்து போயிருவோம்பா. துளி கூட அந்த என்ன செய்யல, அவனுக்கு வரவே இல்லை. ஆண்டவர் என் மேல நோக்கமா இருக்கிறார், ஏதோ ஒரு பிளான்ல இருக்கிறாரு. என் அன்பு விசுவாசியே, ஆண்டவர் உன்னையும்
என்னையும் இன்றைக்கும் ஜீவனோடு அவர் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறதை மறந்து போகாதே தேவ பிள்ளையே. ஒரு திட்டம் இருப்பதை மறந்து போகாதே. சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து விடாதே. என் குடும்பம் எனக்கு விரோதி, என் பிள்ளைகள் எனக்கு விரோதியாயிருக்கிறார்கள், என் பெற்றோர் எனக்கு விரோதியாயிருக்கிறார்கள், உண்மையான அன்பை யாரும் என் மேல் காட்டவில்லை என்று சொல்லி உள்ளம் உடைந்து காணப்படாதே. யோசேப்பை விட நானோ நீங்களோ பிரச்சனைக்குள்ளே போனதில்லை. யாரை விட? யோசேப்பை விட. அனாதையை போல அப்பா அம்மா இருக்க, கூட பிறந்த அத்தனை பேர் ஒரு பெரிய கேங் போல இருந்த பெரிய ஃபேமிலி இருக்க, அனாதையை போல விற்கப்பட்ட மனிதன் யோசேப்பு. ஆனால் நேர்கோட்டிலிருந்து பாதை மாறவே இல்லை. பாவ சோதனை வந்தது. சத்தமா பாவ சோதனை. பாவ சோதனை என்றால் எல்லாருக்கும் உருவாவது போல அல்ல. ரொம்ப, அதாவது என்ன சொல்வது, ஈஸியாய் பாவத்திலே விழுந்து போகக்கூடிய அளவு. அங்கே வேறு யாரும் இல்லை, ஒருத்தர் கூட கிடையாது. முழு சுதந்திரம். அது இன்னொரு நாடு, இன்னொரு தேசம், இன்னொரு ஊர். பெற்றோர் இல்லை, கூட பிறந்தவர்கள் இல்லை, பார்ப்பதற்கு யாரும் இல்லை. அப்படிப்பட்ட மிகவும் சாதகமான சூழல் பாவத்துக்கு இருந்தாலும் என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? How can I sin against God? நான் எப்படி செய்வது? எத்தனை ஆச்சரியம் பாருங்கள். காரணம் அந்த உணர்வு. தேவன் அவர் என் மேல் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். கவனிங்களேன், இப்படிப்பட்ட உணர்வு, இப்படிப்பட்ட ஒரு பிரத்யேக அர்ப்பணிப்பு எல்லாருக்கும் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்ட உணர்வும் சிந்தையும் கொண்ட வாழ்க்கையாய் அந்த யோசேப்புக்கு இருந்தபடியால் தான் நீடித்த வாழ்வு. ஆமென். இடையே சாக விடவில்லை அவனை. இடையே சாகிறதுக்கான சூழல் வந்துச்சா? மற்ற சூழ்நிலையிலே மூலமாகவும் வந்துச்சு. ஆனா சாக அவனை சத்தமா பிறருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் மாற்றினார். எப்படி? பிறருக்கு பிரயோஜனமான. எல்லா இக்கட்டிலும் எல்லா சோதனைகளிலும் தேவ கிருபை தாங்கினது அவனை, தேவ பலன் அவனை தாங்கினது. பாவ சோதனையிலே விழுந்திருப்பான், ஆனால் தேவ பிரசன்னம் கூட இருந்தபடினாலே அது விடவில்லை. ஆமென். நிறைய பாடுகள். சில நேரம் அந்த ஜெயிலுக்குள்ள இருந்தப்ப 2 பேர் அப்படி சோர்வா இருக்கிறப்ப இவன் போய் கேட்க, உடனே அதை சொல்றான். அப்படி என்ன செய்யுது? ஆயிடுச்சு. சொல்லி விடுறான். இப்ப நான் இப்படி வந்தேன், இப்படி ஆயிப்போச்சு. ஜெயிலை விட்டு போனதும் டோட்டலா மறந்தாச்சு. யோசிச்சு பாருங்களேன். இருந்த ஒரு சின்ன வாய்ப்பு இப்படி மிஸ் ஆகி போச்சே. மேபி அது உள்ளத்தை ஹர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா முற்றிலும் அவன் சோர்ந்து போகவே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு மனிதனாய் இருந்தபடினாலே தான் நீடித்த வாழ்வு, மிக பெரிய உயர்வு, அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரம், எல்லா இக்கட்டிலும் தேவ கிருபை, தேவ பலன். என் அன்புக்குரியவர்களே, உண்மைதானே? இப்படிப்பட்ட உணர்வு இருந்தால் தானே இப்படிப்பட்ட வாழ்வு அமையும். ஆமாவா இல்லையா? இப்படிப்பட்ட உணர்வு இருந்தால், இப்படிப்பட்ட வாழ்க்கை சிந்தனை இருந்தால், எந்த பாடுகளையும் உங்களால் என்னால் என்ன செய்ய முடியும்?
ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். தேவன் அதற்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். யோசேப்புக்கு அவர் செய்தாரா இல்லையா? சொல்லுங்க, செய்தார். இவ்வளவு சோதனைகள், பிரச்சனைகள், பாவ சோதனைகள் வந்தும் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவனை விலக்கி பாதுகாத்து இந்த மட்டுமாய் அவனை கொண்டு வந்ததற்கு காரணம் உண்டு என்பதாய் அவர் சொல்வதாய் நாம் தியானித்தோமே. அதிலே ஒன்றாவது காரணம் என்ன? நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு. சொல்லுங்க சத்தமா எல்லாரும். வெகு ஜனங்களை அதை நன்மையாக முடிய பண்ணினார். என்ன காரணம்? இவ்வளவு இக்கட்டும், இவ்வளவு பிரச்சனையான சூழல்கள் இருந்தும் தேவன் அதை நன்மையாய் மாற்றி அவனை இந்த மட்டுமாய் கொண்டு வந்ததற்கான பிரதான காரணம் என்ன? மக்களை காப்பாற்றுவதற்காக. ஆமென். அருமையான தேவ மனிதன் யோசேப்பை இதற்காகத்தான் உயிரோடு வைத்திருந்தார், உயிரோடு காத்து வைத்தார். இதற்காகத்தான் தீமைகளை அவர் சத்தமா நன்மையாய் மாற்றினார். வெகு ஜனங்களை உயிரோடு காப்பதற்காகவே. எத்தனை சோதனைகள் வந்தது இல்லையா? எத்தனை பாடுகள் வந்தது. ஆண்டவர் அந்த சோதனைகள், தீமைகள், பாடுகள் எல்லாவற்றையும் அவர் நன்மையாக மாற்றி அந்த சோதனைகளை ஜெயிக்க வைத்தாரே. இவ்வளவு உயரத்திலே அவனை கொண்டு வந்து வைத்தாரே. எதற்காக? ஜனங்களை காப்பாற்றுவதற்காக. ஆமென். சத்தமா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே, என் வாழ்விலே அவர் கிரியை செய்து வந்தது, கிருபை செய்து வந்தது, உங்களையும் என்னையும் ஆளாக்கி இம்மட்டுமாய் அவர் கொண்டு வந்தது. எதற்காக? ஜனங்களை ரட்சிப்பின் பாதையிலே கொண்டு வருவதற்காக. ஆமென். தேவ பிரசன்னத்திலே கொண்டு வருவதற்காக. ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளை, ஒரு ஆண்டவருக்குள்ளே சிரமாய் இருக்கிற ஒரு விசுவாசிக்கு இந்த உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உணர்வு என்ன? அநேக ஜனங்கள் இன்னும் போதுமான ஆசீர்வாதம் இல்லாமல், இந்த மீட்பு இல்லாமல் இருக்கிற வேளையிலே கர்த்தர் அவர் என்னை ரட்சித்து மீட்டு கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அள்ளி கொடுத்து இம்மட்டுமாய் தேவன் என்னை காத்து வருகிறாரே. அதற்கு காரணம் என்ன? அப்படியே சுகமாய் வாழ்ந்து சாவதற்காக அல்ல, அநேக ஜனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்படி, நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்லும்படி. அந்த உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியையும் பற்றி வேதம் சொல்லுகிறது, ஆசாரியர்களாய் இருக்கிறோமாம். எப்படி? புண்ணியங்களை அறிவிக்க கூடிய ஆசாரியர்களாய், தேவனை பற்றி கூறக்கூடிய ஆசாரியர்களாய். ஆண்டவர் உங்களையும் என்னையும் இம்மட்டும் சாக விடாமல் ஜீவனோடு வைத்திருப்பது எதற்காக? அநேக சோதனைகள் உண்டாகிறது, வியாதிகள் உண்டாகிறது, ஏன் அநேக பிரச்சனைகள் வருகிறது, அநேக பாவ சோதனைகள் கூட வந்திருக்கிறது. இவைகள் எல்லாவற்றிலிருந்தும் விலக்கி பாதுகாத்து அவர் இம்மட்டுமாய் உங்களையும் என்னையும் அவர் கொண்டு வந்திருக்கிறாரே. காரணம் என்ன? அநேக ஜனங்களை உயிரோடு காப்பதற்காக, ஆமென், கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்காக. அதுதான் பிரதான நோக்கம். அதுதான்
காரணம், ஒருவேளை மீட்கப்பட்ட உடனே இந்த உலக வாழ்க்கை போதும் என்று சொல்லி அவர் என்ன செய்திருக்கலாம், மேலே கொண்டு போயிருக்கலாம் உங்களையும் என்னையும். ஆனால் மீட்கப்பட்ட பிற்பாடும் இந்த உலகத்திலே இருக்க வைக்க காரணம், அவருக்கு சாட்சியாய் வாழ. ஆமென். அவருக்கு சாட்சியாய் கிறிஸ்து வந்தார், கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தார், கிறிஸ்து அந்த சிலுவைக்கு சென்றார், அவர் சென்று ஜீவனை விட்டு கொடுத்தார், விட்டு கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதற்கு சாட்சியாய் உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்க, அதை செய்யறோமான்னு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுவாரா? அருமையாய் சொல்லுகிறான் தேவ மனிதன். அநேக ஜனங்களை உயிரோடு காப்பதற்காகத்தான் ஆண்டவர் என்னை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லாமல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஒரு உணர்வு புரிதல் தேவ பிள்ளைக்கு வேண்டாமா? ஆத்துமாக்கள் மேல் அக்கறையும் உணர்வும் வேண்டாமா? ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே மாலை ஊமச்சிகுளம் தேவ சபையின் சார்பாக ஒரு பொதுவான ஊழிய நேரம் இருக்கிறது. என்ன நேரம்? சத்தமா சொல்லுங்க. பொதுவான ஊழிய நேரம். அந்த நேரத்துல ஒருவருக்காவது ஆண்டவர் பற்றி ஷேர் பண்றோமா அப்படின்னு கேட்டு பாருங்க. உங்களுடைய உள்ளத்தில் அல்லது ஒரு 10 நிமிடம் அது ஆத்துமாக்களுக்காக மட்டும் செபிக்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆண்டவர் என்னை விடுவித்தார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், ஆண்டவர் இந்த பிசாசின் பிடியிலிருந்து என்னை மீட்டுக் கொண்டார், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு போவதற்காக அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அவருக்காக வாழ்வது. ஆமென். அவருக்காக வாழ்வது. அதை பழைய ஏற்பாட்டு பக்தன் அதை புரிந்திருந்தான். புதிய ஏற்பாட்டு பக்தர்கள் ஏனோதான் என்று சொல்லி நாம் வாழ்வதை நாம் அறிவோமே. நான் ஏன் ரட்சிக்கப்பட்டேன்? ஏன் என்னை கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார்? ஏன் இத்தனை பிரச்சனைகளிலும் நான் மூழ்கி விடாமல் அவர் பாதுகாக்கிறார் என்ற உணர்வு இல்லாது இருக்கிற எத்தனை பேர்? அதே புரிதல் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும். உங்களையும் என்னையும் அவர் மீட்டுக் கொண்டு இதுவரைக்கும் உயிரோடு வைத்திருப்பதற்கு காரணம், வெகு ஜனங்களுக்கு இந்த கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதற்காக, கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்காக, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்காக, ஆலயத்திற்கு கூட்டி வருவதற்காக, அந்த மக்களுக்காய் முழங்காலிலே நின்று மன்றாடுவதற்காக உயிரோடு வைத்திருக்கிறாய். உடைய இருதயத்தை தொட்டு கேட்டு பார்ப்போமா? யாருக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி சொன்னோன்னு யோசித்து பாருங்க. இந்த மாசம், இந்த ஏப்ரல் மாதம் யாருக்கெல்லாம் ஆண்டவரை பத்தி சொன்னோம்? ஒருத்தருக்காவது, 2 பேருக்கு, 3 போன மாதம், இந்த ஆண்டு ஆரம்பித்து 4 மாதங்கள் முடிய போகிறது. 4 பேருக்காவது சொன்னோமா? ஒரு 4 பேருக்காவது. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை? ஜீவ ரத்தத்தை பற்றிய புரிதல் இல்லாத தேவ மனிதனாகிய யோசேப்பு சொல்றான், வெகு ஜனங்களை இயேசுவின் தியாகத்தை புரிந்திருக்கிற நாம் அந்த உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். யோ ஆத்துமாக்கள் சொல்லணுமே, அதுக்காகத்தானே அவர் என்னை ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்ற அறிவு இல்லாத எத்தனை தேவ பிள்ளைகள், எத்தனை தேவ பிள்ளைகள். ஆண்டவர் பேசுவார் நிச்சயமாய். ஜீவன் போவதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஈடுபாடு நிச்சயமாய் இருக்கும். அவர் பேசுவார். உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டதற்கு பிரதான காரணமே நாம் சுகமாய் வாழ்ந்து சாவதற்காக அல்ல, அவருக்காக வாழ்வதற்காக. ஆமென்.
அவருக்காய் பிழைத்திருப்பதற்காக, அவருக்காக பிழைத்திருப்பதற்காக என் வாழ்க்கை, என் ஆவி, ஆத்துமா எல்லாம் ஆண்டவருக்காக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய விலையேற ரத்தத்தை சிந்தினார். அதை உணராது இருந்தால் தேவ கிருபை, தேவ பலன் உண்டாகாதே வாழ்க்கையில. என்னங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, தேவ கிருபை இல்ல, தேவ பலன் இல்ல, ரொம்ப இக்கட்டா இருக்கு. ஊழியம் செஞ்சு பாருங்க அம்மா, ஊழியம் செஞ்சு பாருங்க, ஆத்துமாக்களுக்கு ஆதாயம் செஞ்சு பாருங்க. எங்கெங்க போறது? எங்கேயும் போவானா? உங்க சொந்தக்காரங்கிட்ட போங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு அருகே இருக்கிற சொல்லுங்க. நான் அநேக முறை சொல்லி இருக்கிறேன், கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு இன்னைக்கு உலக ஜனம் அஞ்சுவதில்லை, வெட்கப்படாமல் பேசுகிறார்கள். ஆபாச வார்த்தைகளை, கிறிஸ்துவை பற்றி பேசுவதற்கு நாம் என்ன செய்கிறோம்? வெட்கப்படுகிறோம், கூச்சமா இருக்கு. சற்று உலகத்தை பாருங்கள், சினிமா காரியங்களை, ஆபாசத்தை பேசுவதற்கு வெட்கமே கிடையாது. போன் பண்ணி பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் பத்தி பேசுறதுக்கு 1000 முறை நம்ம திங்க் பண்ணி சொல்லலாமா வேண்டாமா, பேசுவோமா வேண்டாமா? உணர்வற்ற தேவச்சனம், உணர்வற்ற தேவச்சனம். எப்படி தேவ கிருபை, தேவபலன். ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு போல தெரியுது. ஐயோ ரொம்ப போராட்டமா இருக்கும். ஏன்? ஊழியத்தை பற்றி சிந்திக்காத உள்ளத்திற்கு, வீட்டுக்கு, குடும்பத்துக்கு போராட்டத்தை அனுப்புகிறார். அவர் அனுப்புகிறார் உணர்வு வருவதற்காக. ஆமென். உணர்வு வருவதற்காக. அப்பையும் சிலருக்கு உணர்வு வர மாட்டேங்குது. ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். யோசேப்பு அறிக்கையிறான், இவ்வளவு நன்மை, இவ்வளவு உயர்வு, பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம், இதெல்லாம் அப்படியே நான் சிங்காசனத்துல உட்கார்ந்து அப்படியே சம்முன்னு அதுக்கல்ல, வெகு ஜனங்களை உயிரோடு காப்பதற்காக. ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் என்னோடும் பேசுவாராக. தேவ சபையில பொதுவான ஊழிய நேரம் எத்தனை பேரு அதை முக்கியமா சிந்திக்கிறீங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். 3வது சண்டேயும் 4வது சண்டே மாலை சுவிசேஷ கூட்டம் இருக்கிறது. அதற்கு ஆத்துமாக்களை கூட்டி வர வேண்டுமே என்ற ஆத்தும பார உள்ளம் எத்தனை பேருக்கு உண்டு என்பதை தேவன் அறிவார். ஆண்டவர் நம்மோடு பேசும். உங்களையும் என்னையும் இதுவரைக்கும் ஜீவனோடு வைத்திருப்பது அநேக மக்களை காப்பதற்காக. இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த எல்லா ஆசீர்வாதத்திற்கும் காரணம் அநேக ஜனங்களை உயிரோடு காப்பதற்காக. அந்த உணர்வு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என கண்பானவர்களே. பாருங்கள், அநேக மக்களை உயிரோடே காக்க வேண்டும் என்ற உணர்வு அந்த யோசேப்புக்கு வந்ததும் இந்த உணர்வு அவனுக்குள்ளே உண்டானதும் அருமையான அந்த தேவ பக்தன் யோசேப்பு அங்கே பேசின வார்த்தைகளை பாருங்கள். அங்கே பேசின வார்த்தைகள் அல்லது அவன் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று பாருங்கள். மீண்டும் வாசிக்கலாம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள். என்னங்க பயப்படாதிருங்கள்? ஆதலால் எப்படி? நான் யார் என்ற உணர்வு உண்டானது. நான் யாரு? சத்தமா சொல்லுங்க. எப்படி? அநேக மக்களை உயிரோடு காக்கும்படி உருவாக்கப்பட்டவன் என்ற உணர்வு வந்ததும் அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. ஆதலால் பயப்படாது. நீங்க பயப்பட வேண்டாம் சொல்ற. எப்படிங்க? நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம் என்று சொல்லி தைரியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்னங்க? தைரியப்படுத்துகிறான். தான்
யார் என்ற உணர்வு, நான் ஆண்டவரால் மீட்கப்பட்டு அநேக மக்களை காப்பாற்றுவதற்காக மீட்கப்பட்டவன் அல்லது காப்பாற்றுவதற்காக ஜீவனோடு இருக்கிறேன் என்ற உணர்வுடையவர்கள் பிறரை தைரியப்படுத்துவார்கள். எப்படிங்க? ஊக்கப்படுத்துவாங்க. நோக்கம் இல்லாதவங்க தான் பிறரை டீஸ் பண்ணி கொண்டே இருப்பாங்க. நோக்கமற்றவர்கள், யார் நான், ஏன் உயிரோடு வாழ்கிறேன் என்ற உணர்வு இல்லாதவர்கள், அதாவது கால் போன போக்கிலே அசட்டையாய் ஜீவிக்கிறவர்கள் தான் பிறரை டீஸ் பண்ணி கொண்டு, சோர்வுற வைத்துக் கொண்டு, அல்லது உள்ளம் உடையும்படியான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் தேவனுக்காக வாழ்கிறேன் என்ற உணர்வுடையவர்கள் பிறர் என்ன செய்வாங்க? தைரியப்படுத்துவாங்க. நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், நான் உங்களுக்காக இருக்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். இந்த 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 ஊக்கமான பேச்சு அவருக்காக வாழ்கிறவரிடத்துல தான் வரும். எல்லார்ட்டையும் வராது. எல்லார்ட்டையும் சொல்லுங்க, இந்த பேச்சு வருதா? யோசிச்சு பாருங்க. எங்கெங்க வருது? எனக்கே அவ்வளவு பயமா இருக்கு. என்ன இருக்கு காரணம்? என்ன? அவருக்காக வாழல, அவருக்காக நான் வாழணுன்ற உணர்வு இல்ல. குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காகத்தான் நான் வாழ்றேன். என்ன வாழ்றேன்? என் பிள்ளைகளுக்காகத்தான். நம்ம இல்லாமலே பிள்ளைகளை ஆண்டவரால் பேணி காக்க முடியும். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. மோசேயின் தாய் இல்லாமலே மோசே அருமையாய் வளர்க்கப்பட்டார், ராஜாவை போல. உங்களை என்னையும் ஒரு நல்ல பெற்றோரை அவர் வச்சிருக்கிறாரு, இந்த வேலையில வச்சிருக்கிறாரு. அதை புரிஞ்சுக்கிறாம நான் என் பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றேன், எங்க அப்பாவுக்காகத்தான், எங்க அம்மாவுக்காகத்தான். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்காக வாழ் மகளே. நீ அப்படியே குடும்பத்துக்காக, அதுக்காக, இதுக்காக சொல்றதுனால தான், அதாவது பிறரை ஊக்கப்படுத்துகிற அந்த வார்த்தை வாயில என்ன செய்ய மாட்டேது? வரமாட்டேங்குது. டீஸ் பண்ற வார்த்தை, பிறருடைய அந்த அந்த குற்றம் குறைகள் இவைகளை பார்த்து பேசுகிற வார்த்தை தான் ரொம்ப வருது. ஏன்? நான் யாருக்காக வாழ்றேன்ற உணர்வு இல்லாதனால. ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் போடு பேசுகிறார், அன்பு மகனே, உன் வாயிலே இந்த வார்த்தை வரணும். எது? பயப்படாத, தைரியமா இருங்க. இந்த இப்படிப்பட்ட உற்சாகப்படுத்துகிற வார்த்தை உனக்குள்ளே உன் வாயிலே உண்டாகணும்னா ஆண்டவருக்காக வாழணும். என்னங்க செய்யணும்? கர்த்தருக்காக வாழணும். எப்படிங்க? கர்த்தருக்காக. நான் உயிரோடு இருப்பதே ஆண்டவருக்காக வாழ்வதற்காகத்தான், அநேக ஜனங்களை மீட்பதற்காகத்தான் என்ற புரிதல் இருக்கணும். அப்படிப்பட்டவங்க வாயிலிருந்தா நீங்க பயப்படாதீங்க. சும்மா பேச்சுக்கு சொல்லலாம், ஏமா பயப்படுற, அந்த வார்த்தையில வேல்யூ இருக்காது, ஒர்த் இருக்காது. தேவனுக்காக வாழ்கிறவர்கள் பேசுகிற வார்த்தையில தான் தேவ வல்லமை இருக்கும். ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஏன் பயப்படுறீங்க? கர்த்தர் இருக்காரு, கூட நாங்க இருக்கிறோம், போதும், அவ்வளவுதான். தேவ வல்லமை அங்கே சூழ ஆரம்பிச்சிடும். தேவன் இல்லாம பயப்படாதீங்க, சந்தோஷமா இருங்க. அதத்தான் நம்ம இதுல பாக்குறோம், யூடியூப்ல. அந்த ஸ்பீச், இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச், அப்படி இப்படின்னு ஒருத்தே கிடையாது. அதெல்லாம் தேவ வேதத்திலிருந்து உண்டாகிற வார்த்தையை தியானிச்சு பாருங்க. இலை உதிரவே உதிராது. ஆமென். எந்த சுகமும் உதிராது, எந்த பலனும் உதிராது, திடனா இருப்பீங்க. அல்லேலூயா. இரண்டாவது, மீண்டும் வாசிக்கிற வசனத்தை. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று. என்னங்க? நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று சொல்லுங்க. சத்தமா சத்தமா வரலையே. பராமரிப்பேன். யார்? நான் காக்கப்பட்டவன். பிறரை காப்பாற்றுவதற்காக நான்
நான் காப்பாற்றப்பட்டவன் என்ற உணர்வும், தேவனுக்காய் நான் ஜீவிக்க வேண்டும் என்ற உணர்வும் உடையவர்கள் தான் பிறருக்கு ஆதரவு காட்டுவார்கள். பிறருக்கு இங்கே யோசேப்பு நான் உங்களை பராமரிப்பேன் என்று சொல்ல காரணம், முன்னதாகவே அந்த உணர்வு வந்துருச்சு. அதான் என்ன உணர்வு? என்னவா? வெகு ஜனங்களை காப்பாற்றுவதற்காக நான் இருக்கிறேன். அந்த உணர்வு அதிகமா இருந்தனாலதான் சொல்றான், நான் பராமரிக்கிறவங்கள எப்படி நான் பார்த்துக்கிறேன். யாருக்குள்ளே நான் மற்ற மக்களை காப்பாற்றுவதற்காக உள்ளவன் என்ற உணர்வு இருக்கிறதோ, அவர்களுக்குத்தான் ஆதரிக்கிற உள்ளம் இருக்கும். என்ன உள்ள இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. ஆதரிக்கிற உள்ளம், ஆதரவு காட்டுகிற உள்ளம். இந்த அருமையான யோசேப்பின் உணர்வு உள்ளவர்கள் மட்டுமே அநேகரை ஆதரிப்பார்கள். உணர்வு இல்லாதவர்கள் யாரையும் ஆதரிக்க மாட்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, உலக பிரகாரமாய் உங்களையும் என்னையும் நன்றாய் வளர்த்து ஆளாக்கின பெற்றோரை ஆதரிக்காதவர்கள் உண்டு. ஆமாவா இல்லையா? இந்த உலக பிரகாரமாய் நம்மை நன்றாய் வளர்த்து ஆளாக்கி இருக்கிற இந்த மட்டுமாய் இதுவரைக்கும் நம்மை கொண்டு வந்த அந்த பெற்றோரை ஆதரிக்காதவர்கள் உண்டல்லவா? காரணம் என்ன? நான் யாருக்காக வாழ்கிறேன் என்ற உணர்வு இல்லாதபடினாலே தான். ஆவிக்குரிய பிரகாரமாய், ஆவிக்குரிய ரீதியாய் நம்மை நன்றாய் வளர்த்து ஆளாக்கி இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோர்களான தேவ ஊழியர்களை ஆதரிக்காதவர்கள் உண்டுதானே? காரணம் தான் யார் என்ற உணர்வு இல்லாதபடினாலே, தான் பிறரை பாதுகாப்பதற்காக நான் மீட்கப்பட்டவன் என்ற உணர்வு இல்லாதபடினாலே, அந்த உணர்வை மறந்து வாழ்கிறவர்கள் யார் யார் இப்படிப்பட்ட சிந்தனையை மறந்து ஜீவிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் தென்படுவதில்லை. அன்புக்குரியவர்களே, ஆத்துமாக்களுக்கு இயேசு என்ற ஆதரவை காட்ட வேண்டுமே. ஆத்துமாக்களுக்கு கிறிஸ்து இயேசு என்ற அந்த நித்திய ஜீவனை காட்ட வேண்டுமே. ஆதரவு காட்டுங்கள், ஆதரிக்க வேண்டும். நான் ஆண்டவருக்காய் உயிரோடு இருப்பவன் என்ற உணர்வு இருந்தால் நிச்சயமாய் ஆதரவு காட்டுவோம். உலக பிரகாரமாகவும் ஆதரவு காட்டுவோம், ஆவிக்குரிய ரீதியாக என்ன செய்வோம்? ஆதரவு. சிலர் ஆதரிப்பதிலே ஆதாயம் தேடுகிறதை பார்க்கிறோம். எப்படி? சிலர் ஆதரிப்பதிலே ஆதாயம் தேடுகிறது, ஆதரிப்பதிலே பட்சபாதம் பார்த்து ஆதரிக்கிற தன்மைகள். யோசேப்பு அப்படி செய்யவே இல்லை. தீமை செய்த அன்பில்லாத அவருடைய கூட பிறந்த மக்கள் வர்றாங்க, சோதிச்சு பார்க்கலான்னு ஒரு சிந்தை வந்துச்சே ஒழிய அவங்கள பட்டினியா அனுப்பணும்னு சிந்தை வரவே இல்லை. கொஞ்சம் கூடத்தான் போட்டு அனுப்புறான், கொஞ்சம் கூட போட்டு அனுப்பு. அவங்க எல்லாம் யாரு? சகோதரர்கள். அவங்க தீமை செஞ்சவங்க தான். அவங்க நான் வாழக்கூடாதுன்னு சிந்திச்சவங்க தான். நான் அப்படி சிந்திக்க மாட்டேன். ஆதரவுலையும் பட்சபாதம் பார்க்காத ஆதரவுலையும் ஆதாயம் தேடாத உணர்வு. இவங்களை ஆதரிச்சா என் பக்கமே நிப்பாங்க, இவங்களை ஆதரிச்சா என் பின்னாடியே இருப்பாங்க, இவங்களை ஆதரிச்சா எந்த வேலையும் செய்வாங்க, இவங்களை ஆதரிச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் அன்புக்குரியவர்களை, அப்படிப்பட்ட ஆதரவு அல்ல. அவர்களால் உதவி செய்ய முடியுமா முடியாதா என்று பார்த்தல்ல. நான் யார்? தேவனுக்காய் உயிரோடு இருப்பவன். ஆமென். தேவனுக்காய் அந்த உணர்வோடு ஆதரிக்கிற அன்பு மனம் வேண்டும். பெற்றோர் ஆதரிங்க. ஏன்? இதுவரை உங்களை
வளர்த்து ஆளாக்கினவர்கள். ஆண்டவர் அருமையான பெற்றோரை உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அந்த பெற்றோர் ஆதரிங்க, அன்பா பேசுங்க, அவங்களுக்கு வேண்டியதை செய்யுங்க. மூச்சு போகும் வரை அவர்களை விட்டு விடாதீர்கள். அதே போல ஆவிக்குறி ரீதியாய் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளே உருவாக்கி ஆளாக்கி இருக்கிற தேவ ஊழியர்களை, மூத்த விசுவாசிகளை ஆதரியுங்கள். இக்கட்டிலே பாருங்கள், உற்சாக வார்த்தைகளை பேசுங்கள். ஆதரிக்க முன் வர வேண்டும். ஊழியக்காரர்களை, மிஷனரிமார்களை, அல்லது ஆவிக்குறை ரீதியாய் உங்களுக்கு ஆதரவாய் உற்சாகப்படுத்தின மூத்த விசுவாசிகளை ஆதரிக்கணுங்க. என்னங்க செய்யணும்? ஆதரிக்கணும். அப்படிப்பட்ட உள்ளம் அந்த யோசேப்புக்கு. எங்க அப்பா அந்த ஊர்ல இருக்காரு, பிரச்சனை இல்லாம இருக்காரு அப்படின்னு அவன் விட்டுல. எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க. எப்படி? அங்க அந்த யாக்கோபு ஒண்ணும் எடுத்துட்டு இருக்கல, இருந்தாரா? சீமான போல இருந்தவர் தான். ஏன்னா பெரிய குடும்பம். அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இல்லாத குடும்பமா இருந்தாலும் அந்த யோசேப்பு கூட்டிட்டு வாங்க, எங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சாரட் வண்டியில் என்ன செய்யறாரு? அனுப்புறாரு. வந்து அருமையான ஒரு தேசத்துல குடி வைக்கிறாரு. பெற்றோரை ஆதரித்த மனிதன், பெற்றோரை ஆதரித்த மனிதன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. இறுதியாக மீண்டுமாய் அந்த ஆதலால் பயப்படாதிருங்கள், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். நான் யாருக்காக வாழ்கிறேன் என்ற உணர்வு அந்த அருமை மனிதன் யோசேப்புக்குள்ளே இருந்தபடினாலே பேச்சு பட்சமான பேச்சு வருது. என்னங்க சத்தமா சொல்லுங்க? அன்பான பேச்சு, நேசமான பேச்சு. பேச்சிலே கள்ளம் இல்லை. பேச்சில என்ன இல்லைங்க? கள்ளம், கபடு, வஞ்சனை. பட்சமான, நான் இயேசுவுக்காக வாழ்கிறவன், பிறரை காப்பாற்றும்படியாய் நான் இருக்கிறேன் என்ற உணர்வு இருக்கிறவர்களுக்கு பேச்சு பேச்சு ஜீவ தண்ணீர் போல இருக்கும். எப்படி இருக்குங்க? ஜீவ தண்ணீர். பட்சமான பேச்சு. ஒரு வார்த்தை சொன்னாலும் உள்ளமெல்லாம் ஆறுதல் பொங்க ஆரம்பித்து விடும். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, பேச்சை எப்ப நிப்பாட்டுவோன்னு தானே சிந்திக்கிறாங்க மக்கள். ஐயோ, பேச ஆரம்பிச்சா எப்ப பார்த்தாலும் குறை, எப்ப பார்த்தாலும் கோப பேச்சு, எப்ப பார்த்தாலும் சூது வஞ்சனையான பேச்சு, எப்ப பார்த்தாலும் ரெண்டு அர்த்தம் உள்ள பேச்சு. வித்தியாசமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு தேவ பிள்ளையை குறித்து இப்படிப்பட்ட சாட்சி வரலாமா? பட்சமான பேச்சு. ஆண்டவரை பற்றி நாம் வாசிக்கிறோம், அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. வஞ்சனை இல்லாத பேச்சு யாருக்கு வரும்? நான் அவருக்காக வாழ்கிறேன், ஆமென், நான் அநேக மக்களை காக்கும்படி வாழ்கிறவன் என்ற அந்த உணர்வுடையவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பேச்சு வரும். ஆண்டவன் நம்மோடு பேசட்டும். கூடியிருக்கிற யாவரோடும் கர்த்தர் பேசுவாராக. பிறருக்காக அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். கேட்கிற வார்த்தைகள் உள்ளங்களுக்குள்ளே கிரியை செய்ய விடுங்கள். உள்ளங்களுக்குள்ளே கிரியை செய்ய விடுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு புதிய மாற்றம் உருவாக ஆரம்பிக்கும். அப்படியே கேட்டு இந்த காதலை விட்டு விடுவதல்ல, அதை தியானித்துக் கொண்டே இருங்க. தியானித்துக் கொண்டே இருக்கிறவர்கள் தான் இலை உதிராதிருக்கிற மரம். சுகம் உதிராது, பலன் உதிராது, ஆசீர்வாதம் உதிராது, நிரம்பி காணப்படும். ஆண்டவர் நம்மோடு கூட இன்னும் அதிகமாய் பேசுவாராக. நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படி